என் பேர் ஐஸ்வர்யா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து, நீங்க 5 வேளை தொழுறீங்க, 1 மாசம் நோன்பு இருக்கிறீங்க. ஆனா அது வந்து நீங்க உங்களையே கொஞ்சம் வற்புறுத்திட்டு பண்ற மாதிரி இல்லையா? ஏன்னா மத்த இதுல பாத்தீங்கன்னா எப்ப தேவையோ அப்ப மட்டும்தான் நான் போயிட்டு சாமி கும்பிடுவோம், ஏதாவது தேவையோ அந்த மாதிரி தான் பண்ணுவோம். நீங்க வந்து 5 வேளையும் கரெக்டா அந்த டைம் பண்றீங்க. சில நேரம் வந்து விடிய காலையில எஞ்ச் பண்றீங்க. அப்ப அது வந்து நம்மளே வருத்திட்டு பண்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. சோ அது வந்து கடவுளுக்கு அது பிடிக்கும்னு நினைக்கிறீங்களா? நம்மள வருத்திட்டு பண்றது கடவுள் வந்து ஓகே நீங்க பண்ணணும் அப்படின்ட்டு விதிச்சிருக்காங்க, நீங்க சொல்றீங்க குரான்ல அப்படி இருக்கு, நீங்க பண்ணணும், அதனாலதான் கடவுள் திருப்தி அடைவாரு அப்படின்னு சொல்றீங்க. அது நிஜமா உண்மையா இருக்குமா? அது ஒரு டவுட். சரி, சகோதரி ஐஸ்வர்யா அவங்க 2 கேள்வி கேட்குறாங்க. ரெண்டுமே ரொம்ப கவனிக்க வேண்டிய கேள்வி. முதலாவது, இன்றைக்கு முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவங்க ஒவ்வொரு நாளும் டெய்லி 5 நேரம் தொழுவுறாங்க. அதே போல ரமலான் மாதம் வந்தா, இன்னைக்கு ஜனவரி பிப்ரவரின்னு இங்கிலீஷ்ல பிரிச்சிருக்கிறாங்களா இல்லையா? சித்திரை வைகாசின்னு தமிழ்ல மாதங்களை பிரிக்கிறாங்களா இல்லையா? அந்த மாதிரி அரபியில வந்து 12 மாதங்கள் இருக்குது. அதுல அந்த ரமலான் மாதம் வருதுன்னு சொன்னா அந்த 1 மாத காலம் வந்து முஸ்லிம்கள் நோன்பு நோற்பாங்க. இப்படி நீங்க ஒவ்வொரு நாளும் 5 வேளை தொழுகையை தொழுகிறது, இன்னும் அந்த 1 மாத காலம் இறைவனுக்காக நோன்பு வைக்கிறது, இது நம்மளை நாமளே வற்புறுத்தக்கூடிய சில செயல்களாக தெரியுது. இப்படி நம்மளை நாமளே வற்புறுத்தக்கூடிய காரியங்களை செய்தால்தான் நாம் இறைவனுடைய திருப்தியை பெற முடியுமா? நாம வந்து கஷ்டப்பட்டா தான் அதுல வந்து இறைவனுடைய அன்பு கிடைக்குமா? இது சம்பந்தமா விளக்குங்க என்று முதலாவது கேட்கிறாங்க. நீங்க இஸ்லாத்துல எடுத்து பாத்தீங்கன்னா, யார் ஒருவர் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறாரோ, அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்ற கணத்திலிருந்து அவருடைய உயிர் இந்த உலகத்தில் பிரியக்கூடிய கடைசி காலகட்டம் வரை ஒவ்வொரு நாளும் 5 வேளை தொழுகையை கடைபிடிக்கணும் என்று இஸ்லாம் சொல்லுது. அதுல வந்து பெண்களுக்கு மாத்திரம் சில குறிப்பிட்ட நாட்கள் அந்த தொழுகை இல்லைன்னு இஸ்லாம் சொல்லுது. அந்த குறிப்பிட்ட நாட்களை தவிர்த்து மற்றபடி விவரம் தெரிந்த அந்த காலத்துல இருந்து நம்மளுடைய உயிர் பிரியக்கூடிய கடைசி காலகட்டம் வரை ஒவ்வொரு நாளும் 5 வேளை தொழுகை நீங்க கடைபிடிங்க, இது இஸ்லாத்தினுடைய சட்டத்துல உள்ளது. அதுல நாங்க உள்ளூர்ல இருந்தாலும் தொழுகையை கடைபிடிக்கணும், வெளியூருக்கு போனாலும் தொழுகையை கடைபிடிக்கணும், பயணத்துல இருந்தாலும் அந்த பயணத்திலையும் தொழுகையை கடைபிடிக்கணும். அந்த பயணத்துல நீங்க பள்ளிவாசல்ல போய் நின்று தொழுகிற மாதிரிலாம் தொழ முடியாது. அப்ப அந்த பயணத்துல உள்ள தொழுகைன்னு எடுத்து பாத்தீங்கன்னா அதுல சில இலகுபடுத்தி நாம எப்படி நாம எளிமையை செய்ய முடியுமோ அந்த வணக்கத்தை எளிமையாக செய்யக்கூடிய விதத்துல இஸ்லாமிய மார்க்கம் அந்த தொழுகையை வந்து கடமையாக்கி இருக்குது. அதே மாதிரி நோன்பு கூட எல்லாத்துக்கும் கட்டாய கடமைலாம் இல்லை. சின்ன பசங்களா இருக்கிறாங்கன்னு வைங்க, அவங்களுக்கு நோன்பு கடமை கிடையாது. அதே மாதிரி ரொம்ப தள்ளாத வயதுல உள்ளவங்களா இருக்கிறாங்கன்னு வைங்க, அவங்களால அதிக உணவு அடிக்கடி எடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்படி உணவு எடுத்துக்கிட்டு இருந்தா தான் அவங்க நல்லா இருக்க முடியும், நல்லா வாழ முடியும். அப்படி ஒரு நிலை இருக்குதுன்னு சொன்னா தள்ளாத வயதில் உள்ளவர்களுக்கும் இஸ்லாம் நோன்பை கடமையாக ஆக்கல. யாருக்கு வந்து நோன்பு நோற்பதற்குரிய ஆற்றல் இருக்குதோ, யாருக்கு அந்த நோன்பு நோற்பதற்கு சக்தி உள்ளவர்களாக இருக்கிறாங்களோ அவர்களுக்கு தான் இஸ்லாமிய மார்க்கம் நோன்பை கடமையாக ஆக்கி இருக்குது. அதுவும் சில நேரம் இந்த ரமலான் மாதத்துல எனக்கு காய்ச்சல் வந்துருச்சுன்னு வைங்க, ஒரு வாரம் எனக்கு தொடர்ச்சியா காய்ச்சல், அப்படி 7 நாள் வருதுன்னா எனக்கு அந்த நோயில இஸ்லாம் ஒரு சலுகையை சொல்லுது. நீ காய்ச்சலோடு நோன்பு வைக்க தேவையில்லை, நோயா இருந்துட்டு அந்த நோன்பு வைக்க தேவையில்லை, நீ அந்த நோயிலிருந்து ரிலீஃப் ஆயிக்க, ரிலீஃப் ஆன பிறகு நீ அந்த நோன்பை எடுத்து வச்சுக்க என்று இஸ்லாமிய மார்க்கம் இப்படி சொல்லுது. இப்படி செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் உண்மையிலேயே எங்களுக்கு சிரமத்தை அளிக்கக்கூடிய ஒண்ணா? இப்படி நமக்கு நாமே சிரமத்தை வரவழைத்துக் கொண்டு அதுல வந்து நாம செய்யக்கூடிய வணக்கம் தான் இறைவனுக்கு மகிழ்ச்சியை தருமா என்று கேட்டால் இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு அப்படி சொல்லல. இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் செய்யக்கூடிய அந்த வணக்க வழிபாடுகள் அது ஒருபோதும் எங்களுக்கு சிரமத்தை தராத விதத்தில் தான் இருக்கும். இப்ப ஒரு ஆள் வந்து தனக்குத்தானே சிரமத்தை ஏற்படுத்துற மாதிரி ஒரு வணக்கத்தை செய்வாருன்னு வைங்க, இஸ்லாம் அதை செய்யக்கூடாதுன்னு தான் சொல்லுது. உதாரணத்திற்கு நபிகளாருடைய காலத்திலே அன்றைக்கு 1400 வருடங்களுக்கு முன்னாடி பிறந்து வாழ்ந்தவங்க தான் முஹம்மது என்கிற இறை தூதர். அவங்க இறைவனிடமிருந்து என்ன செய்தியை பெற்று தந்தார்களோ அதைத்தான் நாங்கள் இன்றைக்கு இஸ்லாம் என்று பின்பற்றுகிறோம். அவங்க வாழக்கூடிய காலகட்டத்தில் ஒரு நபர் என்ன செய்கிறார், ஒரு முறை அந்த முஹம்மது என்கிற இறை தூதர் மதிய வேளை மக்களுக்கு தொழுகை முடித்து விட்டு மக்களுக்கு சில அறிவுரைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அறிவுரை சொல்லும் பொழுது அந்த பள்ளி வாசலுக்கு வெளியே வெயிலில் ஒரு ஆள் நின்று கொண்டிருக்கிறார். அப்படி வெயில்ல ஒரு ஆள் நிக்கிறத பார்த்து உள்ள இருக்கிற அந்த நபர்கள்ட்ட முஹம்மது கேட்கிறாங்க, எதுக்கு அவர் இப்படி வெளியே நிக்கணும், வெயில்ல நிக்கணும்?
உள்ள வந்து நிழல்ல இருக்கலாம், நிழல்ல வந்து உட்காராம வெயில்ல நிக்க வேண்டிய அவசியம் என்ன, தேவை என்ன என்று கேட்கும் பொழுது அப்போது உள்ள இருக்கிற நபர்கள் முகமது என்கிற இறை தூதர்கிட்ட அந்த தகவலை எடுத்து சொல்றாங்க. அவர் இறைவனுக்காக ஒரு 4 விஷயத்தை நேர்ச்சை செய்திருக்கிறார். இஸ்லாமிய மார்க்கத்தில் நேர்ச்சை ஒண்ணு இருக்குது. அவர் என்ன பண்ணி இருக்கிறாரா, 4 விஷயத்தை இறைவனுக்காக நேர்ந்திருக்கிறார். 4 விஷயம் என்னவா? 1, வெயில்ல தான் இருப்பேன், நிழல்ல இருக்கவே மாட்டேன். இப்படி நமக்கு இப்படி நேர்ச்சை பண்ணிட்டு நமக்கு இறைவனுடைய அன்பு கிடைச்சிரும் நினைச்சுக்கிட்டு அவர் எப்படி நேர்ச்சை செய்திருக்கிறார். நான் வந்து இன்னைக்கு ஒரு நாள் முழுக்க நிழலுக்கு வரையே மாட்டேன், வெயில் இருக்கும் நேரம் எல்லாம் வெயில்ல தான் இருப்பேன். 2வது விஷயம், உட்காரவே மாட்டேன், நின்னுகிட்டே தான் இருப்பேன். அப்படி 2வது நேர்ச்சை பண்றாரு. 3வது விஷயம், யார்கிட்டையும் எதையும் பேச மாட்டேன், நான் எதையுமே பேசாம மௌன விரதம் இன்னைக்கு மத்த சமூகத்துல இருக்குது. அந்த மாதிரி அவர் என்ன பண்றாருன்னா, இன்றைக்கு ஒரு நாள் முழுக்க நான் யாரிடத்திலையும் பேசாமலும் இருப்பேன். 4வது, இன்றைக்கு ஒரு நாள் நான் இறைவனுக்காக நோன்பும் நோற்பேன். மொத்த 4 விஷயத்தை அவர் நேர்ச்சை செய்திருக்கிறார். அந்த நேர்ச்சை செய்த அடிப்படையில அதை நிறைவேற்றுவதற்காக, சரி நம்ம இறைவனுக்காக நேர்ச்சை பண்ணோம், இறைவனுடைய அன்பை பெற வேண்டும் என்பதற்காக நாம என்ன 4 விஷயத்தை நாம வந்து நிபந்தனையை வச்சோமோ அதை கடைபிடிப்போம் அப்படின்னு சொல்லி வெளியவே நின்று கொண்டு இருக்கிறார். இதை பார்த்து இறை தூதர் சொன்னாங்க, தன்னைத்தானே வற்புறுத்தக்கூடிய ஒரு காரியத்தை ஒருவர் செய்துவிட்டு அப்படி இறைவனுக்கு நேர்ச்சை செய்யக்கூடாது. நேர்ச்சைங்கிறது இறைவனுடைய அன்பை பெறக்கூடிய ஒரு காரியம் தான். அப்படி இறைவனுடைய அன்பை பெறுவதாக இருந்தால் தன்னைத்தானே வற்புறுத்திக்கிட்டு செய்ய முடியாது. ஒரு மனுஷனால வெயில்ல முழுக்க முழுக்க நின்றுட்டே இருக்க முடியுமா? அதுவும் அந்த சவுதி அரேபியாவில் உள்ள வெயில், அதுல உள்ள அந்த கொடூரங்கள் எல்லாம் அங்கே போய் வேலை செய்தவர்களுக்கு தெரியும். அப்ப தன்னைத்தானே வற்புறுத்தி அப்படி வெயில்ல இருக்க முடியுமா? நின்னுகிட்டே ஒரு நாள் முழுக்க நின்றுட்டே இருக்க முடியுமா? யார்கிட்ட எந்த தேவைக்கு பேசாமலே இருந்துட முடியுமா? அப்ப இதுவெல்லாம் ஒரு மனிதனுடைய சக்தியை மீறியது. இப்படி சக்திக்கு மீறிய ஒரு காரியத்தை செய்துவிட்டு நீங்க நேர்ச்சை செய்து விட வேண்டாம். வேண்டும்னா அந்த ஒரு நாள் நோன்பு நோக்கிறதுக்கு அவர் நேர்ச்சை பண்ணாரு, அந்த ஒரு காரியத்தை வேண்டுமானால் செய்து கொள்ளட்டும், இதர 3 விஷயத்தை அவர் தவிர்த்து கொள்ளட்டும் என்று இறை தூதர் வலியுறுத்தி அந்த செய்தியை அன்றைய காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வாக இஸ்லாம் குறிப்பிடுது. அப்ப நீங்க இதுல எடுத்து பாருங்க, இஸ்லாத்தினுடைய அடிப்படை கான்செப்ட் நம்மை நாமே வற்புறுத்தி கொண்டுதான் நாம வந்து இறைவன்கிட்ட நன்மையை பெறணும் என்று வரக்கூடிய அனைத்து கான்செப்டையும் இஸ்லாமிய மார்க்கம் இழுத்து மூடி விடுகிறது. எந்த அளவுக்குனா, அன்றைக்கு இன்னொரு நபர் ரொம்ப வயதான காலத்துல நடந்து கூட அவரால் போக முடியல, தன்னுடைய 2 மகன்களுடைய தோள்கள்ல கைய போட்டு விட்டு நடந்து போறாரு. எதுக்கு நடந்து போறாருன்னா, ஹஜ் செய்வதற்காக. உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஹஜ்ங்கிறது முஸ்லிம்கள் செய்யக்கூடிய ஒரு வணக்க வழிபாடுகள், மிக முக்கியமான ஒரு வணக்க வழிபாடு. இங்க இருந்து சவுதி அரேபியா மக்காவுக்கு போய் அந்த கருப்பு கலர் அந்த காபத்துள்ள அந்த மக்காவினுடைய படங்கள் இருக்குதா இல்லையா, அங்க போய் நாங்க ஹஜ்ஜுக்கு போயிட்டு வருவோம். அந்த முதியவர் என்ன பண்றாருன்னா, தன்னால நடந்தே செல்ல முடியல, 2 பிள்ளைகளுடைய தோல்ல கைய போட்டு தான் நடந்து போக முடியுது. அப்படிப்பட்ட ஒரு நேரத்திலேயும் நடந்தே ஹஜ்ஜுக்கு செல்லுகிறார். ஏன்னா அவர் அந்த காரியத்தை செய்கிற பொழுது அப்படி நேர்ச்சி செய்திருக்கிறாரு, நான் என்னுடைய ஊர்ல இருந்து நடந்தே இங்க இருந்து நான் மக்காவுக்கு போவேன். அப்ப அந்த போகக்கூடிய வழியில முகமது என்கிற தூதர் பார்க்கிறாங்க, பார்த்து விட்டு சொல்றாங்க, எதுக்கு இப்படி நடந்துட்டு போறீங்க? இல்ல அவர் இறைவன்ட்டு நன்மை எதிர்பார்த்து இப்படி போறாரா? முதலில் அவரை வாகனத்தில் ஏற்றி போக சொல்லுங்க. ஹஜ்ஜுக்கு போறது தப்பு இல்லை, ஆனா இங்க இருந்து அவ்வளவு தூரம் நடந்தே போறதா இருந்தா, ஒரு இளைஞனா இருந்தாலே அவரால் செய்ய முடியாது. நீங்க அன்னைக்கு மதீனாவிற்கும் மக்காவிற்கும் எடுத்து பார்த்தால் ஏறத்தாழ 650 கிலோமீட்டருக்கு நெருக்கமா வரும். 650 கிலோமீட்டர் ஒரு இளைஞனாலேயே நடக்க முடியாது. இந்த முதியவர் எப்படி நடந்தே போக முடியும்? இப்படி தன்னைத்தானே வற்புறுத்தி செய்யக்கூடிய ஒரு காரியம், அது இறைவனுக்கு எந்த தேவையும் இல்லை. அப்ப இதுதான் இஸ்லாத்தினுடைய பொதுவான கான்செப்ட். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எங்களுக்கே வற்புறுத்தக்கூடிய ஒரு காரியமாக இருந்தால் அதை இறைவன் அனுமதிக்க மாட்டான். சரி, இப்படி ஐவேளை தொழுகிறதுனால எங்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் இருக்குதா? எந்த கஷ்டமும் கிடையாது. இன்னைக்கு காலையில ஒரு ஆள் எழுந்திருக்கிறாங்கன்னு வைங்க, பொதுவா இன்றைக்கு மருத்துவ அறிவுரைகள் என்ன சொல்லுது? அந்த பகல் நேரம் இருக்குதா இல்லையா, அந்த பகல் நேரம் தான் நாம் முழித்திருப்பதற்கு சரியான நேரம். இரவு நேரம் இருக்குதா இல்லையா, அந்த இரவு நேரம் தான் நாம் ஓய்வெடுப்பதற்கு சரியான நேரம். அந்த இரவு நேரத்துல ஒருவர் நல்ல முறையில தூங்குறாருன்னு வைங்க, இரவான உடனே சாப்பிட்டு நல்ல வயிறு நிரம்ப சாப்பிட்டு நல்லா தூங்குறாருன்னா, காலையில சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி வரை நல்லா தூங்குற ஒரு பழக்கம் வந்துச்சுன்னு வைங்க, அந்த தூக்கம் ஒரு ஆள்கிட்ட கரெக்டா வந்துட்டாலேயே
அவருடைய உடல்ல நிறைய ஆரோக்கியமும் வந்துடும். நீங்க அந்த இஸ்லாத்தினுடைய தொழுகை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆரோக்கியத்தை கெடுக்கிற அம்சம் எதுவுமே இல்லை. ஒரு ஆள் சீக்கிரம் எழுவது அவருடைய உடலுக்கு நல்லது, காலையில் 5 மணிக்கு எழுகிறது அவருடைய உடலுக்கு நல்லது. அந்த முதல் வேளை தொழுகை அந்த டயத்துக்கு வருது. அடுத்து 2வது வேளை தொழுகை எந்த டயம் வருது, அதுக்கு நாங்க எது ரொம்ப சிரமப்பட வேண்டி இருக்குதா? எந்த சிரமமும் இல்லை. மத்தியானம் 1 மணிக்கு நம்ம எல்லாம் முடிச்சிருக்கிற நேரம் 1 மணிக்கு போய் நாம தொழுதுட்டு வந்துடுறோம். அடுத்த நேர தொழுகை, அதாவது நைட் அன்டயத்துல தொழுகிற தொழுவையா? அதுவும் அன்டயத்துல தொழுகிற தொழுகை இல்ல. 4 மணிக்கு 4:30க்கு, அடுத்த தொழுகை 6:15 6:30, அடுத்த தொழுகை 8 8:30. முழுக்க முழுக்க நாம முழித்திருக்கிற நேரம் தான், நாம நம்மளுடைய அலுவல்களில் இருக்கக்கூடிய நேரம் தான் எங்களுக்கு தொழுகைக்குள்ள ஒரு நேரங்களாக இருக்குதே ஒழிய அந்த தொழுகைக்குன்னு நாங்க எதுவும் மெனக்கெட தேவையில்லை. எங்களை நாங்களே வற்புறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நாம அந்த தொழுகையினுடைய இதை எழுத்து பழகிட்டோம் வைங்க, அதுவே நம்மளுடைய உடலுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமாகவும் போய்விடும். யார் ஒருவர் அந்த தூக்கத்தை ரொம்ப அதிக நேரம் தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்களோ, அல்லது நைட் நேரம்ல ஒழுங்கா தூங்காம காலையில ஃபுல்லா தூங்கி கொண்டு இருக்கிறாங்களோ, கண்டிப்பாக அது அவங்களுக்கு உடல் ரீதியில சில சிரமங்களை ஏற்படுத்தும். மருத்துவ ரீதியிலான காரணத்தை எடுத்து பார்த்தால் அதுல நிறைய விஷயத்தை சொல்லுவாங்க. அப்ப இந்த 5 நேர தொழுகையை தொழுகிறதுனால அதுல எங்களுக்கு எந்த ஒரு சிரமமும் ஆக்க போறது இல்லை. இன்னும் சொல்ல போனா இந்த தொழுகைய எதுக்காக இறைவன் எங்களை தொலை சொல்றான்னா, நாங்க தொழுகையை தொழுகிறதுனால இறைவனுடைய கிரேடு கூடும் என்கிற அடிப்படையில இல்லை. இஸ்லாத்தினுடைய நம்பிக்கையில நீங்க பாத்தீங்கன்னா அல்லாஹு சமத், அந்த ஏக இறைவன் இருக்கிறானே, அந்த ஏக இறைவன் எந்த தேவையும் மற்றவன், அவன் தான் நமக்கு அனைத்தையுமே வாரி வழங்கிக்கிட்டு இருக்கிறான். நாம் அந்த இறைவனுக்கு ஏதாவது கொடுக்கணும், நாம் அந்த இறைவனுடைய காரியத்தை ஏதாவது செஞ்சு வைக்கணும், நம்மளுடைய செயல்கள் தான் இறைவனுக்கு ரொம்ப தேவையா இருக்குது. அப்பதான் நாம் அந்த இறைவனுடைய காரியத்தை பரிபூர்ணப்படுத்த முடியும் என்று இஸ்லாம் சொல்லல. இன்றைக்கு 5 வேளை தொழுகைகளை நாங்கள் தொழுகிறோம் என்று சொன்னால் இறைவனுடைய கிரேடு உயர்வதற்காக தொழுகல. அந்த தொழுகையை இஸ்லாம் எங்களுக்கு எதற்காக சொல்லுகிறது? இறைவனை பற்றிய ஒரு பயம் அதிகம் உங்களுடைய உள்ளத்துல இருந்துச்சுன்னா நாம தப்பு செய்ய மாட்டோம். ஒவ்வொரு நாள் 5 வேளை தொழுகையை தொழுகிறோம்னு வைங்க, அப்படி 5 வேளை தொழுகையை தொழுகும் பொழுது இறைவனை பற்றிய ஒரு பயத்தை என்னுடைய உள்ளம் அதிகரிக்க செய்யும். இப்ப காலையில எழுந்து தொழுகிற, காலையில எழுந்து தொழுகும் பொழுது அந்த இறை பயம் கொஞ்சம் குறையிற மாதிரி வருதுன்னு வைங்க, மத்தியான நேரம் பள்ளிவாசல்ல போய் தொழுகிறோம்னு சொன்னா எனக்கு மீண்டும் அந்த இறை பயம் வர ஆரம்பிக்குது. திரும்ப அடுத்த வேளைக்கு நான் போறேன்னு சொன்னா எனக்கு மீண்டும் அந்த இறைவனுடைய பயம் வர ஆரம்பிக்குது. அப்ப அந்த இறைவனை பற்றி அந்த ஒரு பயம் எனக்கு வந்தால் நான் என்னுடைய வாழ்க்கையில தவறு செய்ய மாட்டேன், பல நன்மையான காரியத்தை செய்து கொள்வேன். அப்ப இந்த 5 வேளை தொழுகையை கடைபிடிக்கிறதுனால எனக்கு உடல் ரீதியில பிசிக்கலாக எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த 5 வேளை தொழுகையை கடைபிடிக்கிறதுனால எனக்கு இறைவனுடைய பயங்கள் ஒவ்வொரு நாளும் அதிகரித்து என்னுடைய வாழ்க்கையை சீர்படுத்துறதுக்கு அது உதவுது. இன்னும் சொல்ல போனா மனிதர் என்ற அடிப்படையில் நாம செய்யக்கூடிய தவறுகளுக்கும் இறைவன் அந்த தொழுகையை ஒரு பரிகாரமாக ஆக்கியிருக்கிறான். நாம எந்த தவறும் செய்யக்கூடாது. ஒருவேளை மனிதன் அடிப்படையில் நாம தவறு செஞ்சிட்டோமா, ஒரு தொழுகையில போய் நிற்கிற பொழுது நீ ஏன் இந்த மாதிரி தவறு செய்யற, இன்னும் அந்த மாதிரி தவறு நீ செய்யாத, இப்ப நீ அந்த செஞ்ச தவறுகளை நான் மன்னிச்சு விடுறேன். அப்ப நாம செஞ்ச தவறுகளுக்கும் அந்த 5 வேளை தொழுகை ஒரு பரிகாரமாக இருக்கிறது. இறைவனுடைய பயத்தை ஊட்டுவதற்கும் அந்த தொழுகை ஒரு பரிகாரமாக இருக்கிறது. அப்ப இப்படி இருக்கிறதுனால இந்த கடைபிடிக்கிறது எனக்கு என்ன பிசிக்கல் ரீதியில பிரச்சனை வருது? இன்னும் சில வயதானவர்கள் இருப்பார்கள், அந்த தொழுகையில நாங்க குனிந்து நிற்க வேண்டி இருக்கும், அப்படியே சாஷ்டாங்கம் சுஜூதுன்னு சொல்லுவோம், எங்களுடைய நெற்றியை தலையில போய் வைக்க வேண்டி இருக்கும். ஆனா இன்னைக்கு முட்டுக்கால் வலி உள்ளவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, குனிய முடியாது, முதுகு வலி, முட்டுக்கால் வலி, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னு வைங்க. அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவர்களுக்கு இஸ்லாம் என்ன சொல்லல, இல்ல உங்களை நீங்களே வற்புறுத்தி உங்களுக்கு கால் வலிச்சாலும் பரவாயில்லை, முதுகு வலிச்சாலும் பரவாயில்லை, நீங்க மத்தவங்க செய்யற மாதிரி தான் அந்த தொழுகையை செய்யணும்னு சொல்லல. நீங்க நின்று அந்த தொழுகையில என்ன கடைபிடிக்கணுமோ செய்யுங்க. உங்களால அதை செய்வதற்கு உடல் முடியலன்னு சொன்னா சேர்ல உட்கார்ந்து நீங்க தொழுதுக்கிடுங்க. உட்கார்ந்து தொழுவதற்கு இறைவன் அனுமதி கொடுத்து விடுகிறான். இப்ப என்னால உட்காரவும் முடியல, நான் படுத்த படுக்கையாவே இருக்கிறேன்னு வைங்க, நீ படுத்த படுக்கையிலேயும் தொழுகு. ஏன்னா அந்த ஒவ்வொரு தொழுகையும் எனக்கு இறைவனுடைய அந்த பயத்தை ஊட்டுவதற்கு, இறைவனுடைய அச்சத்தை அதிகரிப்பதற்கு அது ஒரு காரணமா இருக்கிறதுனால அப்ப அதுல எப்போதெல்லாம் எனக்கு இயலாமை வருமோ அந்த இயலாமையெல்லாம் சலுகை கொடுக்கக்கூடிய ஒரு மார்க்கமாகத்தான் இஸ்லாம் இருக்கிறது. எனவே அந்த தொழுகை என்பது நம்மை நாமே வற்புறுத்துகிற ஒரு காரியம் அல்ல. அதே மாதிரி நோன்பு நோக்கிற காரியம் இருக்குதா இல்லையா? அந்த நோன்பு வைப்பது உங்களை போன்ற அந்த இதுவரை நோன்பு கடைபிடிக்காம நாம இருக்கிறதுனால நமக்குன்னு அது ரொம்ப பெருசா இருக்கலாம். ஆனா முஸ்லிம்கள் எடுத்து பாருங்க, ரமலான் மாசம் வந்துட்டாலேயே
அது எங்களுடைய அந்த இயல்பு நிலையை எப்படி மாறி விடுகிறது? சரி, நம்ம இறைவனுக்காக நன்மை எதிர்பார்த்து நோன்பு வைக்கிறோம். அந்த நோன்பு கூட எதுக்காக கிடையாது, நாம் இப்படி பசியோடு இருந்தா தான் இறைவனுடைய அந்தஸ்து கூடும் என்பதற்காக அல்ல. நான் நோக்கக்கூடிய அந்த நோன்பும் எனக்கு இறைவனுடைய அச்சத்தை ஊட்டக்கூடிய விதத்தில் தான் எனக்கு அந்த நோன்பு கடமையாக்கப்படுதுங்க. எப்படின்னா, நீங்க அந்த நோன்பை எப்ப நாங்க நோக்க ஆரம்பிப்போம்னா, அந்த அதிகாலையில பள்ளிவாசல்ல பாங்கு சொல்லுவாங்களா இல்லையா? நம்ம எல்லாருமே எல்லா ஏரியாக்கள்ல பள்ளிவாசலும் இருக்கிறது. அங்க பாங்கு சொல்லக்கூடிய சத்தம் எல்லாம் நம்ம கேட்கிறோம். அதிகாலை நேரத்தில் 5 மணி 4:50 5:15 இப்படி அந்த டயத்துல பாங்கு சொல்லுவாங்களா இல்லையா? அந்த பாங்கு சொல்ல ஆரம்பிச்சதுல இருந்து சூரியன் மறையிற வரை எதையும் சாப்பிடக்கூடாது, எதையும் குடிக்க கூடாது. இதுதான் அந்த நோன்புல நாம செய்யக்கூடிய ஒரு காரியத்துல உள்ள ஒண்ணு. காலையில அந்த 5 மணிக்கு நாங்க ஆரம்பிக்கிறது, அந்த ஃபாஸ்டிங் எதுவரை இருக்கும்? சாப்பிடாம இருக்கிறது, குடிக்காம இருக்கிறது எதுவரை இருக்கும்? சூரியன் மறையிற வரை இருக்கும். இன்னைக்கு மத்த சமூகத்திலே நோன்பு நோற்பார்கள். ஆனா அந்த நோன்புல அதுல அவங்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் நம்ம அதுல உள்ள வர விரும்பல. அதுல அவங்க நம்பிக்கையின் அடிப்படையில் என்ன செய்யலாம்? அதுல சில குறிப்பிட்ட உணவுகளை எடுத்துக்கொள்வது தவறல்ல, பழங்களை நாம எடுத்துக்கொள்வது தவறல்ல. இப்படி சில நம்பிக்கையின் அடிப்படையில் அவங்க செய்யறாங்க, நம்ம அதுல உள்ள வர விரும்பல. ஆனா இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுதுன்னா, அந்த சூரியன் உதிப்பதற்கு முன்பாக அந்த 5 மணிக்கு பள்ளிவாசல்ல வாங்கி சொல்லப்படுது, அந்த டயத்துல இருந்து சூரியன் மறையிற வரை நீங்க எதையும் சாப்பிடாதீர்கள், எதையும் குடிக்காதீங்க, இறைவனுக்காக நோன்பு நோருங்கள். இப்படி ஒரு ஆள் சாப்பிடாம இருக்கிறதுனால எங்க உடம்புக்கு ஏதாவது கெடுதல் வருதா? அப்படி கெடுதல் வந்தா என்ன செய்யணும்? எப்ப முஸ்லிம்கள் 1 மாத கால நோன்பு நோக்கிறாங்களோ, அந்த நோன்பு முடிஞ்ச பிறகு நோன்பு முடிஞ்ச கையோடு நாங்க எல்லாரும் எங்க போய் தான் நிக்கணும்? ஹாஸ்பிட்டல்ல தான் போய் நிக்கணும். எங்களுக்கு அந்த நோன்பு வைக்கிறதுனால எங்களுக்கு உடல் ரீதியில ஆரோக்கியம் கெட்டு போகுது, நாங்க அதனால கடுமையாக பாதிக்கப்படுறோம், அல்லது வயிற்றுல எங்களுக்கு கடுமையான புண்ணு ஏற்படுது, அப்படி ஒரு நிலை வருதுன்னு வைங்க. எப்படி அந்த பள்ளிவாசல்ல நோன்பு நேரத்தில் முஸ்லிம்களுடைய கூட்டம் இருக்குதோ, அந்த நோன்பு முடிஞ்ச உடனே எங்க கூட்டம் எங்க தான் போய் நிற்கணும்? ஹாஸ்பிட்டல்ல தான் படையெடுத்து போய் நிக்கணும். ஆனா அப்படி நாங்க எதுவும் போய் நிக்கிறோமா? அப்படி நிக்கிறனால அதுவே நமக்கு என்ன காட்டுது? நோன்பு நோற்பதினால் எங்களுடைய உடம்புக்கு அது எந்த ஒரு சிக்கலையும் ஏற்படுத்தல. இன்னும் சொல்ல போனா, அந்த அதிகாலை நேரம் நாங்க நோன்பை ஸ்டார்ட் பண்றோமா இல்லையா? ஸ்டார்ட் பண்ணும் பொழுது எதை சாப்பிடணுமோ, எங்களுடைய மார்க்கம் அனுமதி கொடுத்திருக்குதோ அதை நல்லா சாப்பிடுறதுக்கு அனுமதி கொடுக்குது. காலையில் அந்த சகர் டயத்தில் நீங்க சாப்பிடாம நோன்பு வைக்காதீங்க. இதுல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, எங்களுடைய சாப்பிடக்கூடிய நேரங்கள் தான் எங்களுக்கு கொஞ்சம் மாறுபடுமே ஒழிய, மற்ற நாட்களை விட நாங்க அதிகமாக ஆகாரம் எடுக்கக்கூடிய நாள் ரமலான் மாதமா தான் இருக்கும். ஒவ்வொரு குடும்ப சேர்க்க போய் கேட்டாலே தெரியும். மத்த மாதம் வருதுன்னு வைங்க, அந்த உணவு வகைக்குன்னு ஒதுக்கக்கூடிய தொகை ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அதுவே ரமலான் மாதம் வருதுன்னா காலையில சாப்பிடுறதுக்கு அதுக்கு நாங்க உணவுக்கு கொடுக்கக்கூடிய செலவினங்கள் ரொம்ப அதிகமாக கொடுப்போம். நோன்பு துறந்த உடனே ஜூஸ் குடிக்கிறது என்ன, மத்த நாட்கள்லாம் ஜூஸ் குடிக்கிற பழக்கம் இருக்காது. ஆனா நோன்பு துறந்த உடனே எல்லா நாளும் ஜூஸை குடிப்போம். நம்ம உடம்புக்கு ஹீட் ஏற்படாத விதத்துல, நமக்கு இன்னும் உடல் ஆரோக்கியத்தை தரக்கூடிய விதத்துல, மற்ற நாட்களை விட ரமலான் மாதத்துல எங்களுக்கு வரக்கூடிய இந்த செலவினங்கிறது டபுள் மடங்கு ஆகும். அப்ப நாங்க அறவே சாப்பிடாம இருந்தா தான் பிரச்சனை. நீங்க 1 மாச காலம் எந்த ஒரு சாப்பாடும் சாப்பிடக்கூடாது, காலையிலும் சாப்பிடக்கூடாது, நைட்டும் சாப்பிடக்கூடாது என்கிற ஒரு சட்டம் போடப்பட்டால் தான் இதெல்லாம் ரொம்ப சிரமங்க, இந்த சிரமத்தை எங்களாலலாம் தாங்க முடியாதுன்னு சொல்லலாம். ஆனால் எங்களுக்கு காலையில சாப்பிடுவதற்கு அனுமதி இருக்கிறது. அந்த 5 மணிக்கு பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் அந்த டயத்துல இருந்து அந்த சூரியன் மறையிற வரை இந்த டைம் தான் நாங்க சாப்பிடாம இருக்கிறோம். மற்றபடி நாங்க எங்களுடைய உடலுக்கு தேவையான அத்துணை ஆகாரங்களையும் மற்ற மாதங்களை விட நல்ல முறையில் கொடுத்து அது எங்களுக்கு உடலுக்கு ஹெல்த் தரக்கூடிய விதத்துல தான் இருக்குது. இன்னும் இது கேள்வி நிறைய பதில் போயிடக்கூடாதுங்கிறதுனால நீங்க சமூக வலைதளங்களிலேயே இந்த நோன்பு நோற்பதினால் கிடைக்கக்கூடிய நன்மைன்னு முஸ்லிம்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை கூட கவனிக்க தேவையில்லை. முஸ்லிம் அல்லாத பல மருத்துவர்கள் அந்த ஃபாஸ்டிங் ஒரு ஆள் வைக்கிறதுனால அவங்க உடம்புக்கு என்ன நன்மை இருக்குது, இத பத்தி முஸ்லிம் அல்லாத பல மருத்துவர்களே சொல்லுகிறார்கள். அதை நீங்க எடுத்து பார்த்தாலேயே இந்த ஃபாஸ்டிங்கிறது மனுஷனுக்கு சிரமத்தை கொடுக்கிற ஒண்ணு அல்ல, அதுவே வருஷம் முழுக்க அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டா அது கூட சிரமமா போயிடும். வருஷத்துல 1 மாசம் அதுவும் காலையில நல்லா சாப்பிடுறதுக்கு அனுமதி, அந்த சூரியன் மறைஞ்ச பிறகு எதுனாலும் எங்களுக்கு சாப்பிடுறதுக்கு அனுமதி. அப்ப இப்படி வழங்கப்பட்ட ஒரு சலுகை உள்ள ஒரு நேரத்துல இதனால எங்களுடைய உடல் ஆரோக்கியங்கள் எதுவும் கெட போறதில்லை. அதுலதான் இஸ்லாம் கூடுதலாக சொல்லிவிடுகிறது, ஒருவேளை ஒரு ஆள் உடல் இயலாமையில இருக்கிறாரு, தொடர் மருத்துவ சிகிச்சையில இருக்கிறாரு,
அதனால வயசானவங்க இருக்கிறாங்கன்னு வைங்க, அந்த சுகர் பேஷண்டே கொஞ்சம் ரொம்ப அதிகமான ஹெவி லெவல்ல உள்ளவங்களா இருக்கிறாங்கன்னு வைங்க, சாப்பாடு ஒரே டயத்துல அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது, அப்பப்ப பிரிச்சு பிரிச்சு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டாகணும். இந்த மாதிரியான ஒரு நிலை வந்துச்சுன்னா அவங்களுக்கு இஸ்லாமிய மார்க்கம் நோன்பு நீங்க வைக்க வேண்டாம். உங்களுடைய உடலை வற்புறுத்தி தான் நீங்க நோன்பு வச்சாகணும். அல்லது நாம தொடர் சிகிச்சையில் இருக்கிறப்ப அந்த சிகிச்சைக்கு இந்த நோன்பு என்பது ஒரு இடைஞ்சலா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க அந்த டயத்தில் நோன்பு வைக்க தேவையில்லை. நோன்பு அப்போது உங்களுக்கு கடமையே இல்லை. அப்ப அந்த நோன்பினுடைய சட்டத்தை நீங்க எடுத்து பார்த்தாலும் அது ஒருபோதும் எங்களுக்கு எப்படி இல்லை, எங்களை சிரமப்படுத்தக்கூடிய விதத்தில் இல்லை. ஒருவேளை நான் ஒரு நோயாளியாக இருந்தாலும் அதற்கான அத்துணை சலுகைகளையும் தந்துதான் இறைவன் அந்த நோன்பை வைக்க சொல்லுகிறான். இந்த நோன்பு கூட எனக்கு இறைவனுடைய பயம் எப்படி இருக்கிறது. மத்தியான நேரம் நான் மட்டும்தான் வீட்டுல இருப்பேன், குடிக்கிறதுக்கு தண்ணி நிறைய இருக்கும், சாப்பிடுறதுக்கு வீட்டுல ஸ்நாக்ஸ் நிறைய இருக்கும், கொஞ்சம் தண்ணி எடுத்து குடிச்சாலும் அடுத்தவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலை வந்தாலும் நான் நோன்பு வச்சுட்டு அந்த காரியத்தை பண்ண மாட்டேன். பாக்குறதுக்கு யாருமே இல்லை, தண்ணி ஒரு கிளாஸ் குடிச்சுக்குவோம் அப்படின்னு நான் செய்வேனா? இல்ல, என்னை படைத்த இறைவன் என்னை கவனிக்கிறான். இந்த உலகத்துல மற்ற நபர்கள் என்னை கவனிக்காவிட்டாலும் என்னை படைத்த இறைவன் அனைத்து நேரங்களிலும் என்னை கவனிக்கிறான். இந்த ஒரு தன்மையை தான் எங்களுக்கு ரமலான் வளர்க்கிறது. அந்த நோன்பு வைக்கும் பொழுது, அப்ப நோன்பு வைக்கும் பொழுது இறைவன் என்னை எல்லா நேரத்திலும் கவனிக்கிறான்னா, நோன்பல்லாத மற்ற நேரங்கள்ல நான் இறைவனுடைய கவனிப்பை மீறி எதுவும் செய்யக்கூடாது. அப்ப நான் பல பாவங்களை செய்தால் அதை இறைவன் அதை தவறுகளாக பதிவு செய்து மறுமையில் எனக்கு தண்டனை வழங்கி விடக்கூடாது. அப்ப அதுவும் என்னை சீர்திருத்தக்கூடிய ஒரு பயிற்சியாகத்தான் அந்த நோன்பு என்பது இருக்கிறது. எனவே இது நாம உடம்பை கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு காரியம் அல்ல, உண்மையிலேயே மனித உடலை வருத்தக்கூடிய ஒரு செயலாக இருந்தால் அதை இஸ்லாம் அனுமதிக்கவே செய்யாது. இப்படி நம்மை வற்புறுத்தித்தான் நீங்க இறைவன்ட்ட நன்மையை நிறைய சேர்க்க முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாம்கள்ல இது முதலாவது விஷயம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.